ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு அவேர்னஸ் வீடியோ. என்னென்னா, இன்னைக்கு காலையில் தான் அந்த நியூஸை பார்த்தேன். அதை உங்கள் கூட ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் சொல்கிறேன். திருவாரூர் மாவட்டத்தில் ஒரு 20 வயசு தம்பி. அவன் என்னாச்சுன்னா, திடீர்னு நாய் என்னெல்லாம் பண்ணுமோ, நாய் தண்ணி எப்படி குடிக்கும், சாப்பிட்டோம், இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் அந்த தம்பிகிட்ட இருந்திருக்கு. திடீர்னு அவங்க உடம்பு நல்ல முடியாமல் ஆயிடுச்சு போல். அதனால அவங்க அம்மா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அவன் கூலி வேலை தான் பார்ப்பான் போல். கூட்டிகிட்டு போனவங்களுக்கு அங்கே என்ன ஆச்சுன்னா, அங்கே டாக்டர் என்ன சொல்லியிருக்காங்க, அவனுக்கு நாய் கடிச்சிருக்கு. நாய் கடித்து உடம்பு ஃபுல்லாக விஷம் பரவிட்டு பொழைக்க மாட்டான் அப்படின்னே சொல்லியிருக்காங்க. தம்பி முந்தாநேத்தோ காலையில் இறந்து போயிட்டான். இதுக்கு என்ன சொல்ல வரேன்னா, பக்கத்தில் நாய் தான், நம்ம வீட்டு நாயாக கூட இருக்கும், வெளியில் நாயோ எதுவாக இருந்தாலும் சரி தான். என்ன கடித்தாலும் சரி, லேசாக பறந்தனாலும் சரி, கடித்தாலும் சரி, உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போய் அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை பார்த்துருங்க. நம்ம என்னென்னா, சின்ன பிள்ளைகள்கிட்ட கவனமாக இருங்கன்னு சொல்லுவோம். நம்மளும் அதை கவனமாக இருக்க வேண்டியது முக்கியம்தான். நம்ம நல்லா இருந்தால் தான் பிள்ளைகளை பார்க்க முடியும். அதனால் அதே போல் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு 7th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் நினைக்கிறேன். அந்த பையனும் ஸ்கூலில் மயக்கம் போட்டு விழுந்துட்டான்னு ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிருக்காங்க. அவன் இறந்துட்டான். என்னன்னு பார்க்கும்போது 2-3 நாளைக்கு முன்னாடி அவனுக்கு விஷப்பூச்சி ஏதோ கடிச்சிருக்கு. விஷப்பூச்சி கடிச்சதுனால அவன் இறந்துட்டான். அதனால ட்ரீட்மெண்ட் அதுக்கு எடுக்கலைன்னு சொல்லிட்டு அதனால் நம்ம வீட்டு நாயாக இருந்தாலும் சரி, ஒரு சின்ன விஷப்பூச்சியாக இருந்தாலும் சரி, என்ன கடித்தாலும் ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போய் அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை கண்டிப்பாக எடுத்துடணும். அதுக்கான பதிவு தான். யாரும் அதுக்குன்னு அலட்சியம் பண்ணிகிட்டு இருக்காமல், என்ன நடந்தாலும் சரி, என்ன பூச்சி கடித்தாலும் சரி, அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை எடுத்துருங்க. இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.